வேதாகம கல்லூரியில் படித்தோம், நாங்கள் பெரிய பிரசங்கிமார், கைவத்தவுடன் சாத்தான் நாடுகிறது, என்னால் தான் இந்த காரியம் நடந்தது என்று நாங்கள் சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. நாங்கள் ஒரு துளி, அவருக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள். ஆனால் அவர் எங்களுக்குள் பரஸ்த ஆவியானவராக இறங்கி கிரியை செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். நாங்கள் வாழ்வதும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபை இல்லாமல் நாங்கள் எதுவும் பீழ்த்தி கொள்ள முடியாது, பிதற்றிக் கொள்ள முடியாது. நான் தான் செய்தேன், இது என்னுடைய ஊழியம், இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், இத்தனை பேர் சுகம் பெற்றார்கள், இல்லவே இல்லை. அதை நாங்கள் சொல்லவே முடியாது. அதே விதமாக உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் வந்தாலும், எங்களுக்கு ஒரு நல்ல கார் கிடைத்தாலும், நல்ல வீடு கிடைத்தாலும் நாங்கள் சொல்ல முடியாது, இதை நான் வாங்கினேன், நான் செய்தேன், நான் அழிக்கப்பட வேண்டும், கிறிஸ்து முன்னாலே வர வேண்டும். ஏனென்றால் அவர் 15:5 யோவானிலே சொல்லி வைத்து விட்டார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் நினைத்த காரியங்கள் தலைகீழாய் மாறி போகும். அவர் நினைக்கணும், இந்த மனுஷனுக்கு நான் உதவி செய்யணும், இவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், என்னத்தில் கேட்கிறான் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் 2 ராஜாக்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த ராஜாக்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே அறிய போகிறோம். அங்கே முதலாவதாக நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவன் பெரிய ஒரு அரசனாக இருந்தான். அவன் தன்னுடைய சேனையை அனுப்பி எருசலேமிலே வாலிபர்களை யுத்தத்திலே பிடித்து கொண்டு வந்தான். அங்கே அநியாயம் செய்தான். தான் பெரிய ராஜா, இது என்னுடைய சாம்ராஜ்யம் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமல், அங்கே பாபிலோனில் இருந்து பிடிக்கப்பட்ட வாலிபர்கள், அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்ற வாலிபர்கள் மூலம் பலமுறை எச்சரிக்கப்பட்டார்கள். அவர்கள் தைரியமாக போய் சொன்னார்கள். அவர்களை நெருப்பிலே போட்டார். ஆனாலும் அவர்கள் அழிந்து போகவில்லை. அதை கூட அந்த ராஜா அவன் சிந்திக்கவே இல்லை. அவன் தன்னுடைய சாமர்த்தியம் தான் இதை செய்தது என்று சொல்லும் போது, ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டான். 2 சொப்பனம் ஒரே அர்த்தம் கொண்டது. கண்டபோது அங்கே ஆண்டவர் தானியேல் மூலம் அவன் எச்சரித்தார். அதை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த நேரத்திலே தானியேல் 4ஆம் அதிகாரம் 28 33 வரை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க வேதாகமத்திலே. இது நல்ல எங்களுக்கு சிந்தனைக்குரிய ஒரு காரியம். இந்த வாலிபன் மூலம் எச்சரிக்கப்பட்டு இந்த ராஜா அதை கவனியாததால் 2 சொப்பனங்கள் மூலம் கர்த்தர் எச்சரித்தார். அவன் கவனிக்கவில்லை. அவனுக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை தின்பாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தைகள் நேபுகாத்நேச்சாரில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. உங்கள் வீட்டிலே இதை சிந்தித்து வாசித்து பாருங்க. நான் கட்டின மகா பாபிலோனே என்று சொன்ன வேளையிலே அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான்.
காடுகளிலே போய் அலைந்தான். அவனுடைய முகரூபம் மாறியது, மிருகத்தை போல் ஆனான், புல்லை மேய்ந்தான், எவ்வளவோ துன்பத்துக்குள்ளானான். பாருங்க, அவனுடைய பெருமை நான் கட்டினதென்று அவன் ஆண்டவரை மறந்து போனான். இந்த சாமர்த்தியம், இந்த பெலன் என்னை படைத்தவரால் வந்தது என்பதை அவன் மறந்தே போனான். எச்சரிக்கப்பட்டான், ஆனால் அதை கவனியாமல் இருந்தான். ஆனால் அவன் அந்த காடுகளிலே இருக்கும் போது மனம் திரும்பி அவன் மறுபடியுமாக அவன் ராஜ்யத்தை வந்து ஆண்டான் என்று அதற்கு பிறகு வர காரியங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் பிரியமானவர்களே, எங்களுக்கும் இதுதான் நேரிடும். நாங்களும் எங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தரை முன்வைப்போம். தேவனாகிய கர்த்தரை நாங்கள் எதற்கும் முன்வைத்து எல்லா காரியங்களும் என் தேவனால் எனக்கு கிடைத்தது. ஒரு சின்ன காரியம், ஒரு கொஞ்சம் காசு எங்களுக்கு கிடைத்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இது நீங்க கொடுத்தது, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, எனக்கு இந்த பெலன் நீங்க தானே கொடுத்தீங்க. இந்த பெலனை கொடுத்த ஆண்டவரே, நான் உழைத்த பெலனை கொடுத்தீங்களே, எனக்கு அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்களே, நல்ல மனைவியை கொடுத்திருக்கீங்களே, நல்ல கணவரை கொடுத்திருக்கிறீங்களே. அன்றைக்கு எத்தனையோ குடிக்கார கணவன்மார், மிகவும் மோசமான விபசாரத்தில் போன கணவன்மாரை கூட மனைவிமார் கர்த்தரை முன் வைத்து அவரிடம் ஒப்பு கொடுத்து திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே திரும்ப அவர்களை ஆண்டவர் சந்தித்து அவர்கள் அந்த மனைவிமார் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, எங்களுடைய சுயபலனால் ஒன்றுமில்லை, எங்களுடைய வார்த்தைகளால் ஒன்றுமில்லை, எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுக்காக மரித்து விட்டவரே, என்னுடைய கணவனை சந்திங்க, பிள்ளையாக போகிற என்னுடைய பிள்ளைகளை சந்திங்க, படிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு நீங்க கேளுங்க, உங்களை தாழ்த்துங்க. இல்லை நான் படிச்சிருக்கிறேன், நான் டியூஷன் கொடுப்பேன், எந்த பிள்ளைக்கு நான் படிச்சு கொடுக்கிறேன் என்று சொன்னால்